அடர்ந்த காட்டுப்பகுதியில் முனிவர் ஒருவர் தவக்கோலத்தில் இருந்தார். நந்தினி அருகில் இருக்கும் கிராமத்திலிருந்து விறகு சேகரிப்பதற்காக அந்த காட்டுப்பகுதிக்கு வந்தாள். முனிவரின் கண்ணில் பட்டுவிட்டால் நந்தினி தவக்கோலத்தை கலைத்து விட்டாள். நந்தினியை அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாது. அவ்வளவு அழகு அவளிடம் கொட்டி கிடந்தது. அவள் அழகில் மயங்கிய முனிவர் தவக்கோலத்தை கலைத்ததால் அவளுக்கு சாபமிடுகிறார். அவ்வளவு அழகான நந்தினியை நிழலாக மாற்றி விட்டார் முனிவர். அவள் இப்பொழுது தன்னுடைய கிராமத்துக்கு செல்கிறாள். அவள் நிழலை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் பயந்து போய் கற்களால் அவளை அடிக்கின்றனர். வலியால் நந்தினி துடிதுடித்து விடுகிறாள். தன் நிலைமையை புரிந்து கொண்ட நந்தினி தன் கிராம மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அந்த ஊர் பண்ணையார் கிராமத்து மக்களை ஏமாற்றி அபகரித்து வைத்திருந்த நகைகளை ஊர் மக்களுக்கே எடுத்து கொடுத்து விட்டாள். அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் அவளை நிழல் கடவுளாகவே பார்க்கின்றனர். கதை சொல்ல ஆசை. உங்கள் ராஜா கா.